இந்த வெள்ளை மீனோட வயிறு பெருசாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக கருப்பு மீன் தான் குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளை மீன் இன்னும் குட்டி போட ஆரம்பிக்கல. கருப்பு மீனும் வயிறு பெருசாக தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதான் குட்டி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தம்பி எல்லா குட்டியும்லாம் போடலப்பா. ஒரு 4 இருக்குது, அதில் 3 தான் ஓரளவுக்கு ஓடுது. சொல்லப்போனால் 2 தான் நல்லா ஓடுது, 2 அப்படியே கிடக்குது. குட்டியெல்லாம் ரொம்ப வீக்காக தான்ப்பா இருக்குது. கண்ணாடி தொட்டி கிளியர் பண்ணியாச்சு. உப்பு கரை போக எப்பயும் போல் சுத்தமாக கழுவியாச்சு. இந்த இடத்துலலாம் கரைகள் இல்லை. உள்ளேயும் நல்லா கழுவியாச்சு, வெளியே நல்லா கழுவியாச்சு. பிளாக்கை மட்டும் வாளியில் விட்டுட்டு மித்ததெல்லாம் நம்ம எப்பயும் போல் தொட்டியில் விட்டலாம். நம்ம தொட்டியில் விட்டாச்சு. பிளாக்கையும் உள்ளே போட்டாச்சு. குட்டிகள் போட்டால் கண்ணுக்கு தெரிஞ்சால் எடுத்துக்கலாம். அப்புறம் இதை மட்டுமே வாயில் வச்சா துள்ளிடுச்சுனாலும் கஷ்டம். கண்ணாடியை பார்த்தா ஒரு நேரம் இப்படிலாம் உற்சாகமாக இருக்குங்க. அப்புறம் மண்ணெல்லாம் போட்டோம்னா உற்சாகம் குறைஞ்சிரும். மண்ணை கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும். ஏன்னா குட்டிகள் இருந்தால் அதில் ஒளிஞ்சிக்கும். இப்போ இந்த 4 குட்டியுமே அதில் ஒளிஞ்சிருந்து தான் நான் எடுத்தேன். இந்த 4ஐயும் 2 ஏதோ முட்டை மாதிரி இருக்குது, அது கண்டிப்பாக பிழைக்காது. கீழே இருக்குது 2 ஊறிக்கிட்டு இருக்குது, வேணால் பிழைக்கும். குட்டியெல்லாம் வீக்காக இருக்குது. இன்றைக்கி நைட்டு போட்டாலும் போடும். அழகாக இருக்குது. நம்ம இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இருக்கும், 2-3 வருஷம் இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்குள்ளே இரும்பு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது துரு பிடிக்க ஆரம்பிக்கவும் என்னால் அதை சரி பண்ண முடியலன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இப்போ தான் ஒரு தம்பி சொன்ன பிறகு இதில் ஒரு கல்லை போட்டால் அதுக்கு கனமாக்கி ரெடி பண்ணுவோன்ட்டு திரும்ப அந்த பழசையே தான் ரெடி பண்ணேன். இந்த இடத்துல கல்லை போட்டு இரும்பு வந்து வெயிட்டுக்காக தான் கொடுத்துருந்துருக்காங்க. இது இப்படி மூடிடுறது. மூடி எப்பயும் போல் நம்ம ஃபில்டரை இது பண்ணிக்கிறது. அதனுடைய அழுக்குகள் தான் எல்லா இடத்துலையும் தேங்கியிருக்கு. இது நம்ம ஸ்பாஞ்சிலையும் பயங்கரமான அழுக்கு இருக்குது. பிசு பிசுன்னு இருக்குது ரொம்ப. வேறு நல்லா இதை நம்ம கழுவிட்டு ஒரு நாள் கழித்து நம்ம போடுவோம். மீன் தொட்டியை பார்ப்போம். மணல் அழகாக போட்டாச்சு. மீன் விளையாட விருப்பப்பட்டால் கொஞ்சம் இடம் மட்டும் அதுக்கு விட்டாச்சு. நம்ம இதுக்கு இப்போ எந்த இலையும் போட போகிறதில்ல. ஏன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டோம்னா இலையை ஃபுல்லாக அது அப்சர்வ் பண்ணி இழுத்துருது. இலை வளராது, வேஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம இலையே எதுவுமே போட வேணாம். தண்ணி பளிச்சுன்னு அழகாக இருக்குது. ஒரு 2 நாள் தான், அதுக்கப்புறம் கலராக மாறிடும். எது குட்டி போட்டாலும் கிட்டத்தட்ட குட்டியும் இந்த மண் கலர்லேயே இருக்கனால, அப்படியே மண் கலர்லேயே இருக்கனால கீழே போய் விழுந்துடும். நான் முடிஞ்சால் பார்த்தேன்னா எடுத்துருவேன். ஒரு ஸ்பூன் வச்சு, சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து சேர்த்துருவேன். பார்க்கலை அப்படின்னா குட்டியை காப்பாற்ற முடியாது. இந்த பிளாஸ்டிக் மீன் பிள்ளைங்க விளையாடுற ஏதோ ஒரு பொம்மையில் இருந்தது. அதில் தண்ணி உள்ளே போச்சுன்னா கீழே இறங்கிடும். தண்ணி ஃபுல்லாக வெளியாகிடுச்சு, நம்ம மிதக்கும். வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.